ஜப்பானுக்கு புதுசா வரவங்க நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன். இந்த டிக்கெட் கேட்ல இப்படி வரேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அலோவ் பண்ணல. ரெட் லைட் எரிஞ்சு டிக்கெட் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கு, ஸ்டேஷன் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு கூலா திரும்பி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருட்டா இருந்துச்சு அண்ட் பேப்பர்ல ஒட்டி வச்சிருந்தாங்க இங்க ஸ்டேஷன் மாஸ்டர் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. இப்போ நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அடுத்த 1 hourல இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதால டைமுக்கு நான் ட்ரெயின் ஏரியே ஆகணும். ஸோ யார் என்னன்னு எதுவுமே யோசிக்கல. கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவரை ஸ்டாப் பண்ணி நான் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நர்வஸாக இருந்ததால பேசிக் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணணும்னு கூட தோணல. பட் லக்கிலி அவர் ரொம்பவே ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசினாரு. அப்புறம் நான் என்னோட ப்ராப்ளமை சொன்னதுக்கு அப்புறம் அவர் கூகுள் பண்ணி தேடி நான் எந்த பிளாட்ஃபார்ம் போகணும்னு கரெக்டா எனக்கு கைட் பண்ணாரு. தெய்வமே நன்றின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஏறி கரெக்டான பிளாட்ஃபார்மை தேடி வந்துட்டேன். ஜப்பான்ல இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்டிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் டைமுக்கு ஒரு ஃபிளைட் ஏறணும் ஆர் ஒரு எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கோம் டைமுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா டைம் வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க.